ஸ்ரீ ரேவா காண்டம் 3ஆம் அத்தியாயம். பிரளயத்தில் மார்க்கண்டேய முனிவர் காப்பாற்றப்படுதல். யுதிஷ்டிரர் கூறினார், மகா முனிவரே, 7 கல்பங்களின் பயங்கரமான அழிவை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். புனிதரே, உங்களைப் போல் இவ்வளவு நீண்ட ஆயுள் கொண்டவர் வேறு யாரும் இங்கு இல்லை. 1000 பாதங்கள், விழிகள் மற்றும் வயிறுகளை கொண்ட அசுரர்களை அழிப்பவரான பத்மநாபனை, நாபியில் தாமரை மலர் கொண்ட பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை பரந்த நீர்ப்பரப்பில் உறங்கிக் கொண்டிருந்த போது நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அசையும் மற்றும் அசையா உயிரினங்கள் எரிக்கப்பட்டு கொண்டிருந்த போது அந்த பெருமானின் அருளாலேயே தாங்கள் அழியாமல் இருந்தீர்கள். அது அந்த உத்தம ஆத்மாவால் வழங்கப்பட்ட வரத்தினால் ஏற்பட்டது. பாவமற்றவரே, நீங்கள் சுற்றி திரிந்த போது கண்ட அற்புதங்கள் யாவை? புனிதரே, இதனை கூறுங்கள். என் ஆர்வம் மிகுந்துள்ளது. யுகத்தின் பயங்கரமான முடிவு நெருங்கிய போது, மிகவும் கொடிய அழிவு ஏற்பட்ட போது, முன்பு எல்லா உலகங்களும் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக நீடித்த வறட்சியால் பீடிக்கப்பட்டிருந்த போது, தாவரங்கள் மற்றும் மூலிகைகளின் அழிவு பயங்கரமாக இருந்தபோது, தேவர்களும் தானவர்களும் இல்லாத போது, எல்லாம் வீரியமற்று இருந்தபோது, வஷட் என்ற உச்சரிப்பு இல்லாத போது, எல்லாம் கலியால் பெரிதும் களங்கப்படுத்தப்பட்டு இருந்தபோது, ஆறுகள், ஏரிகள், குளங்கள், குட்டைகள் மற்றும் பூங்காக்கள் வறண்டு போன போது, புனிதரே, மகர்லோகம் ஜனலோகத்துடன் கலந்த போது, அந்த உத்தம ஆத்மாக்களான முனிவர்கள், பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள் முதலியோர் மற்றும் தெய்வீக தேஜஸ் கொண்ட முனிவர்கள் எங்கே இருந்தனர்? மகா முனிவரே, எல்லா உயிரினங்களும் அழிக்கப்படும் போது எந்த உயிரினங்கள் நிலைத்து நின்றன, அதாவது உயிருடன் இருந்தன, அவை முற்றிலும் மறைந்து விட்டனவா? பெரும் பாக்கியசாலியே, இவை அனைத்தையும் தனித்தனியாக கூறுங்கள். அந்த பஞ்சபூதங்கள் யாவை? சிறந்த பிராமணரே, பிரம்மா, விஷ்ணு, தேவேந்திரன் மற்றும் ருத்ரன் ஆகியோரை பயங்கரமான கொடிய காலம் பற்றி கொண்ட போது ஒருவன் சித்தியை எவ்வாறு அடைய முடியும்? இவ்வாறு தர்மராஜனால் வினவப்பட்ட போது, முனிவர் கூட்டங்களால் சூழப்பட்ட ஞானியான மார்க்கண்டேய முனிவர் இவ்வாறு கூறினார். மார்க்கண்டேய முனிவர் கூறினார், மன்னா, உங்களுடன் அனைத்து முனிவர்களும் இணைந்து வாயுதேவனுக்கு சம்புவால் கூறப்பட்ட இந்த பெரும் புராணத்தை கேளுங்கள். இந்த தொன்மையான நூலை ஸ்கந்தர் வாயுவிடமிருந்து கேட்டார். வசிஷ்ட மாமுனிவர் அவரிடமிருந்தும் பராசரர் அவரிடமிருந்தும் கேட்டனர். அவரிடமிருந்து, அதாவது பராசர முனிவரிடமிருந்து ஜாதுகர்ணியரும் அவரிடமிருந்து பெரும் முனிவர்கள் கேட்டனர். இவ்வாறு நூற்றுக்கணக்கான சிறந்த பிராமணர்களால் இது பாரம்பரியமாக கூறப்பட்டது. 1,00,000 ஸ்லோகங்களை கொண்ட இந்த சம்ஹிதை சம்புமூர்த்தியால் உண்மையில் முந்தைய சாஸ்திரங்கள் அனைத்தையும் மற்றும் வேதங்களின் ஆழமான பொருளையும் முழுமையாக ஆராய்ந்து கூறப்பட்டது. பின்னர் மனிதர்களின் புத்திசாலித்தனத்தில் உள்ள குறைபாடுகளை பெரும் முனிவர்கள் நன்கு பரிசீலித்த பின்னர் 4 யுகங்களுக்கு ஏற்ப இது 4ஆக பிரிக்கப்பட்டது. பெரும் இறைவனான பசுபதியை, அதாவது பசுபதி ஈசனாரை வழிபட்ட பின்னர் இந்த புராணத்தை நான் கேட்டேன். அதை நான் உங்களுக்கு முழுமையாக கூறப்போகிறேன். இதனை கேட்பதால் மன்னரே, அனைத்து உயிரினங்களும் 7 பிறவிகளில் திரட்டப்பட்ட மன மற்றும் உடல் பாவங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடுகின்றன. தேவர்களின் இறைவனான பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு பரமேஸ்வரியின் அருளால் 7 கல்பங்களின் பயங்கரமான அழிவுகளை நான் மீண்டும் மீண்டும் கண்டிருக்கிறேன். 12 ஆதித்யர்களால் முழு பிரபஞ்சமும் முற்றிலும் எரிக்கப்பட்டு எல்லாம் ஒரு பரந்த நீர்ப்பரப்பாக மாறிய போது, நான் என் கைகளின் அசைவால் கடலில் நீந்த வேண்டியிருந்தது. அவ்வாறு அலைந்து நீந்தி நான் மிகவும் சோர்வடைந்தேன். அப்போது மன்னா, நீரில் சூரியனை போன்ற ஒளியுடன் தொடக்கமும் முடிவும் இல்லாத இறைவனான அந்த பழம்பெரும் புருஷனை கண்டேன். அவர் மலைகளின் அரசனின் சிகரத்தையும் 10 திசைகள் அனைத்தையும் ஒளிரச் செய்திருந்தார். 2வது நபராக மனு தன் மகன்களுடனும் பேரன்களுடனும் காணப்பட்டார். அவரும் இருளால் சூழப்பட்ட அந்த கடலில் மிதந்து கொண்டிருந்தார். அவர் ஒரு சக்கரத்தின் விளிம்பில் அமர்ந்திருப்பவரைப் போல ஒரு கணம் கூட ஓய்வெடுக்காமல் சுழன்று கொண்டிருந்தார்.
கரங்களால் நீந்தி பெரும் கடலில் சென்று கொண்டிருந்த போது நான் பயமும் மனச்சோர்வும் அடைந்தேன். அங்கே இருந்தபோது போதையில் இருந்த ஒரு பெரிய மீனை நான் கண்டேன். பரத குலத்தோனே, அவன் என்னை கண்டதும் என்னிடம் வாருங்கள் வாருங்கள் என்று கூறினான். அவன் மீன் வடிவில் இருந்த மகேஸ்வரன், அனைவரிலும் மிக முக்கியமானவனும் முதன்மையானவனும் ஆவான். அதன் பிறகு, மனிதர்களின் தலைவனே, நான் விரைவாக அந்த பெருமானின் வாயருகே சென்றேன். நான் சுய நினைவை இழந்து மிகுந்த சோர்வும் அருவருப்பும் அடைந்தேன். பின்னர் நான் கடலின் எல்லையில் நான் விரும்பியபடி வளைந்து நெளிந்து ஓடும் ஒரு புண்ணிய நதியை கண்டேன். அதில் பல சுழல்களும் நீர்க்குமிழ்களும் இருந்தன. அதில் அலைகள் எழுந்தன. அந்த நீர்நிலைகள் நுரைகளின் மூலம் பேரொளியுடன் சிரிப்பது போல் தோன்றியது. அதில் நீந்தி கொண்டிருந்த பலவிதமான மீன்கள் நீரை அலைக்கழித்தன. ஆற்றின் நடுவில் அழகிய தோற்றமுடைய ஒரு இளம் பெண் இருந்தாள். அவள் நீலத் தாமரையின் இதழ்களைப் போல கருமையான நிறம் கொண்டவளாக இருந்தாள். ஆற்றின் நீரோட்டம் அலைகளால் மிகவும் கொந்தளிப்பாக இருந்தது. அவளுடைய உடல் உறுப்புக்கள் தெய்வீகமான பொன்னிறம் கொண்டிருந்தன. அவள் உருகிய தங்கத்தைப் போல அற்புதமாக பிரகாசித்தாள். அவள் ஒரு பெரிய படகை தன் இரு முழங்கால்களாலும் அழுத்தி பிடித்திருந்தாள். மனு அவளிடம் கேட்டார், தெய்வீக சிறப்புடைய பெண்ணே, நீ யார்? பேரழகுடைய தேவ மங்கையே, நீ இங்கு நிற்பதற்கான நோக்கம் என்ன? தேவர்களும் அசுரர்களும் அழிந்துவிட்ட நிலையில் நீ கடலில் அழகாக அசைந்து கொண்டிருக்கிறாய். ஆறுகளும் கடல்களும் மலைகளும் அழிந்துவிட்டன. கற்புடைய மங்கையே, இத்தனை பேருக்கு மத்தியில் நீ மட்டும் எப்படி இங்கு இருக்கிறாய்? அதற்கான பெரும் காரணத்தை நான் கேட்க விரும்புகிறேன். தேவியே, எதையும் மறைக்காமல் எனக்கு கூறுவாய். அந்த அபலை, அதாவது மெல்லியலால் கூறினாள், நான் பாவங்களை அளிக்கும் அமிர்தா என்ற பெயரால் நன்கு அறியப்பட்ட புண்ணிய நதி. நான் ஈஸ்வரனாரின் திருமேனியிலிருந்து தோன்றியவள். தாம் என்னை சரணடைந்தால் பயம் ஏது? பிராமணரே, அடியால் இந்த படகை தங்களுக்காகவே கொண்டு வந்துள்ளேன். சங்கரனார் அதில் வீற்றிருக்கிறார். அதனால் அது அழியாது. அவளின் வார்த்தைகளை கேட்டதும் என் விழிகள் வியப்பால் விரிந்தன. பேரரசே, நான் மனுவுடன் இணைந்து அந்த படகில் ஏறினேன். வணக்கத்துடன் கரங்களை கூப்பி எங்கும் நிறைந்திருக்கும் பகவான் ஸ்ரீமகா ஈசானனும் அச்சத்திலிருந்து விடுதலை அளிப்பவனுமான இறைவனை நான் வணங்கி அவரை போற்றி துதித்தேன். சத்யோஜாதருக்கும் வாமதேவருக்கும் நமஸ்காரம். ஒவ்வொரு பிறவியிலும் உமக்கு நமஸ்காரம். பக்தியால் அடையப்படுபவரே உமக்கு நமஸ்காரம். பூஹு மற்றும் புவக வடிவினரே உமக்கு நமஸ்காரம். ராமனுக்கு, பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுக்கு மூத்தவரான இறைவனுக்கு நமஸ்காரம். அழகிய கால வடிவினரே உமக்கு நமஸ்காரம். கலி வடிவினரே உமக்கு நமஸ்காரம். புரிந்து கொள்ள முடியாதவரே, புலப்படாத உருவம் கொண்டவரே, மகா பிரபுவே, பேரொளியின் இருப்பிடமே உமக்கு நமஸ்காரம். தேவர்களுக்கெல்லாம் தேவனான உம்மை நாங்கள் அறிவோம். ருத்ரரே, உமக்கு நமஸ்காரம் நமஸ்காரம். பிரபஞ்சத்தின் படைப்பிற்கும் அழிவுக்கும் காரணமானவரே, தமக்கு நமஸ்காரம். இவ்வாறு படைப்பிற்கு முன்பே என்னால் துதிக்கப்பட்ட அந்த மகா பிரபு என் மீது மகிழ்வடைந்தார். பின்னர் அவர் கூறினார், சிறந்த புண்ணிய செயல்களை செய்பவனே, ஒரு வரம் கேள் என்றார். 3ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.